வணக்கம். சோயா சங்க்ஸில் சூப்பரான ஒரு சைட் டிஷ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். 2 கப் கொதிக்கிற தண்ணியில் 1 கப்பு சோயா சங்க்ஸ், 1/2 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து 3 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி எக்ஸ்ட்ரா தண்ணியை வடிச்சுக்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சு 2 டீஸ்பூன் எண்ணெய், 2 வெங்காயம், 4 பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 2 காஞ்ச மிளகாய், 2 தக்காளி, இது ஒரு 3 நிமிஷம் வதக்கிட்டு கொஞ்சமாக முந்திரி, 1/4 கப்பு தண்ணி, 1/2 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் குக் பண்ணி அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி அரைச்சிக்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாப்பொடி, அரைச்சி வச்சுருக்கிற விழுது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1 டீஸ்பூன் தனியாப்பொடி, 1/2 டீஸ்பூன் அம்ச்சூர் பவுடர், 1/2 கப்பு தண்ணி, 1/2 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு 3 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சோயா சங்க்ஸையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இதை ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் கசூரி மேத்தியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டா நம்மளோட யம்மி அண்ட் டேஸ்டி சோயா சங்க்ஸ் கறி ரெடி. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.